மீனவர்கள், அரசு ஊழியர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் பெண்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறார்கள். பெண்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டிலே. காரணம், சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, போதை ஆட்சி திமுக அகற்ற வேண்டும் என்று அனைத்து பெண்களும், குறிப்பாக பெற்றோர்களும் முடிவு செய்திருக்கின்றார்கள். செல்கின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் கொடுத்து வருகிறார்கள். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அது இல்லாமல் கடந்த வாக்குறுதி 63 வாக்குறுதி மீண்டும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். திமுக தேர்தல் அறிக்கையிலே ஒரு இடத்துல கூட மதுவை பத்தி பேசல, போதையை பத்தி பேசல, போதை பொருட்கள் கஞ்சாவை பத்தி பேசல. இது ஒரு தேர்தல் அறிக்கையா? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, முதன்மை பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, மதுவால் போதை பொருட்களால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு. அதை பற்றி ஒரு இடத்துல கூட ஒரு இல்லை. மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. நிச்சயமாக எங்கள் கூட்டணிக்கு 210 தொகுதிகள் வெற்றி கொடுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாதத்தில் முதலமைச்சராக, தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி உறுதியாக ஏற்பார்கள். அந்த வகையில மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி, அவ்வளவுதான். இதுல எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு கொதித்து போயிருக்கின்றார்கள். காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள், அதாவது காஞ்சிபுரம் என்றாலே காஞ்சி பட்டு, நெசவு பட்டு உலக புகழ் பெற்றது. கைத்தறி பட்டு, நெசவு கைத்தறி பட்டு. ஆனா இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நெசவாளர்கள் அந்த பட்டை நெய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க ஒரு நாளைக்கு 20,000 முறை இந்த காலை அந்த அமுக்கி, பெடல் அமுக்கி, இந்த பெடல் அமுக்கி, கை இந்த பக்கம் எடுத்து இந்த கையை எடுத்து, 2 கை 2 கால், 10 மணி நேரம், 10 நாள் ஒரு புடவைக்கு கையில் வர்றது ஒரு 3000 ரூபாய் தான் வருது. அதனால இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு துரோகம் நெசவாளர்களுக்கு திமுக செய்து வருகிறது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகிறது. இதெல்லாம் உறுதியாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அந்த வகையில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அண்ணா பிறந்த மண் இந்த மண், காஞ்சி மண். ஆனால் இந்த மாநகராட்சி பாருங்க, நகராட்சியாக இருந்தது. இந்தியாவிலே முதல் அறிவித்த நகராட்சி காஞ்சி நகராட்சி, வெள்ளக்காரங்காலத்தில். இப்போ மாநகராட்சி. சாக்கடையும் இவ்வளோ கொசுவும், சாலைகள் இல்லாமல் அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வர முடியல திமுகவில். 5 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. காஞ்சிபுரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. அதனால் உறுதியாக எங்களுக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களித்து எங்களை வெற்றி வைப்பார்கள். துரோகத்தின் மறு உருவம் அவரும் அவங்க அப்பாவும். அதனால இப்ப நான் அதை பேச விரும்பல. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது போன்ற வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுக்கறதுன்னா அவங்களுக்கும் அது துரோகத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. நிச்சயமாக அது விவசாயிகளுக்கு சாதகமாக திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா விவசாயத்தை முதன்மையாக காப்பாற்றப்பட வேண்டும். மற்றதெல்லாம் வளர்ச்சினா விவசாயத்தை அழித்து கொண்டு வருவது அது வளர்ச்சி கிடையாது. அது சிப்காட்டாக இருக்கட்டும், வேற ஏதாவது திட்டமாக இருக்கட்டும், மாற்று இடம் இருந்தால் நிச்சயமா அதுக்கு நம்ம விமான நிலையம் வேணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது விவசாயம் பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வருவது அது எங்களுடைய நோக்கம். அது அது இன்னும் கொஞ்ச நாள் அவர் எடுத்துடுவாங்க. அது விலக தேவையில்லை.
அவரே எடுத்துட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்புலாம் அதெல்லாம் பார்த்தா நிறைய சிக்கல்கள், அவங்களுக்குள்ள சண்டைலாம் பிரச்சனைலாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எங்கள் கூட்டணியில் ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. சுமூகமான கூட்டணி, ஊருக்குள்ளே வெளியில் எங்கேயுமே கிடையாது. நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம இணக்கமாக நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். ஆனால் அங்கே 30 கட்சி கூட்டணி, அந்த 30 கட்சி கூட்டணி பேர் முதலமைச்சர் கேட்டால் அவருக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது அதில். ஆனால் சும்மா சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதில். அதனால் இதெல்லாம் பார்க்க தான் நம்ம போகிறோம். தாவேகாவோட தலைவர் விஜய் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். அதாவது இது 2 கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே. அதிமுகவும் திமுக போட்டி இந்த தேர்தல். அது அந்த மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்க கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு அரசியல் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வரட்டும், கொஞ்சம் ஒரு வாக்கு கொஞ்சம் ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார், அவ்வளோதான். அவசரப்படாதீங்க. உங்களோட நோக்கம் திமுகவை அகற்றணும், எல்லாருடைய நோக்கம் திமுக அகற்றணும். அதனால திமுகவை அவரால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதனால இது மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு மக்கள் முழு ஆதரவு கொடுக்கின்ற சூழலில் அதில் எந்த சிக்கலும் வரக்கூடாது. யாருங்க? வேட்பாளர்கள் வெற்றி தோல்வி 10,000 ஓட்டுக்குள்ளவா இருக்கும், அதனால கவனமாக இருக்கணும். அதனால அந்த 8,000 ரூபாய் ஸ்கீம் வந்து அதிக அளவில் விளம்பரப்படுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க. அதுவும் இல்லாத அதிருப்தி எம்எல்ஏக்களையும் அழைச்சி பேசியிருக்காரு. இது கிடைக்காதவங்க, சீட்டு கிடைக்காதவங்க, இது போன்ற சூழ்நிலை திமுகவில் நிலைவரும். அதாவது 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய சாதனைகளை வைத்து நீங்கள் வாக்குகள் சேகரிக்க வேண்டும். மாறாக 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 8,000 ரூபாய், 6,000 ரூபாய் இது வச்சுக்கிட்டு கூப்பன் கொடுக்குறேன். இப்போ 5 ஆண்டு காலம் ஆட்சி உங்ககிட்ட இருந்தது, என்ன நீங்க செஞ்சீங்க மக்களுக்கு அது சொல்லுங்க. எதுவுமே நடக்கல, எதுவுமே செய்யல. இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் 10,000 ரூபாய் அரிசி குடும்ப அட்டைக்கு நான் தரேன், அதில் என்ன வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் தரேன்லாம் இருக்குது. அதில் பெண்களுக்கு 2,000 ரூபாய் உதவி ஊக்கத்தொகை கொடுக்குறேன், எல்லாம் இருக்குது. இல்லை அதே வேளையில் பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த நிதியெல்லாம் கொடுக்கறது வேற. அதனால இது எடுபட போறதில்ல. திமுக படுதோல்வி அடைய போகுது, திமுக படுதோல்வி அடைய போகுது. திமுக இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியா கூட வர போறதில்ல. முதல்வரோட மருமகன் சபரீசன் நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. இந்த கேள்வி உதயநிதி ஸ்டாலின் கேட்கணும். இது 2 பேருக்கும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம்.